இந்த வீடியோ வந்து நேத்திக்கு எடுத்தது. சண்டேவா எல்லாம் ஒரே நான்வெஜ் வைப்பாக தான் இருந்துச்சு. என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணும்போது எல்லோரும் ஒரே பேச்சாக மட்டன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு மட்டன் ஸ்மெல்லே ஆகாதா, அப்போனா வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக தான் சமைச்சு தருவேன்னு மார்னிங் எழுந்திரிச்சு இட்லியும் சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஆஃப்டர்நூனுக்கு தான் மட்டன் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மாமா உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு தரவா, பிரியாணி சூப்பராக செய்வேன் தெரியுமான்னு என் மாமாட்ட கேட்டதுக்கு இல்லைம்மா வேணாம், நீ குழம்பே வை, எங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாரா. சரி போங்க பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வைக்கலான்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வேண்டாம், எந்த ஒரு இது வேணாம், யூஸ்வலாக வைக்கலாம் அப்படின்ட்டு மட்டன் ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கணும். ஆனால் நான் வேக வைக்காமல் சரி குக்கர்லேயே போட்டு தானே வைக்கிறோம், வெந்துடும் 4-5 விசில் எக்ஸ்ட்ரா விட்டா அப்படின்ட்டு போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு மூடுனா அது ஏதோ வாசர் ப்ராப்ளம், விசிலே வரல. அங்கிட்டு திருவி இங்கிட்டு திருவி ஒரு 2 மணி நேரமாக போராடிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டிலனா இப்போ குழம்பு ரெடி ஆகுமா ஆகாதான்ட்டு ஒரே இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராடி எங்கிட்ட குழம்பு வச்சுட்டு இட்லியும் குழம்பு சேர்த்து வச்சு கொடுத்தாச்சு. மதிய டயத்தில் யாராவது இட்லி சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்களுக்கு மட்டும் மட்டன் குழம்புலாம் வச்சு கொடுத்துட்டு எனக்கு மார்னிங் வச்ச சிக்கன் கிரேவியே கொஞ்சோண்டு இருந்துச்சா, அதையும் வச்சுட்டு கரெக்டாக சமைச்சு முடித்தேன். மழை வந்துருச்சு, அப்படியே ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டாச்சு.